ஹாய் காய்ஸ், நாம் இன்று இந்த காணொளியில் பார்க்க இருப்பது வெயிலுகாந்தம்மன் திருக்கோயிலாகும். இது தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் பகுதியில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. திருப்பரங்குன்றத்தின் புறநகர் பகுதியில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளன. இது முழுக்க முழுக்க அம்மன் கோயில் ஆகும். இத்திருக்கோயில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் என்றும் நம்பப்படுகிறது. இதனை நிறைவேற்றவர் திருமலை நாயக்கர் மன்னர் என்றும் சொல்லப்படுகிறது. இது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 192 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளன. இத்திருக்கோயிலை மறுசீரமைக்கப்பட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு சிறப்பாக குடமுழுக்கம் செய்யப்பட்டது என்பது சிறப்பு தகவலாக பார்க்கப்படுகிறது. மேலும் பல்வேறு சன்னதிகள் இத்திருக்கோயில் அமைந்திருந்தாலும் கத்திரிக்காய் சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தரின் சன்னதியும் இத்திருக்கோயில் அமைந்திருப்பது சிறப்பாகும். மக்களை வாட்டி வதக்கும் வெயிலுக்காகவே இந்த அம்மனை வெயிலுக்காத்த அம்மன் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த அம்மன் இந்த இடத்தில் குடிகொண்டதற்கான வரலாறுகளும் சான்றுகளும் நாம் பார்ப்போம் வாங்க. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் கொடிய வெயில் வந்தது. அந்த வெயிலுக்கு எந்த வகையான மிருகங்களும் தங்கி பிடிக்க முடியாமல் அஞ்சு நெடுங்கியது. அத்தகைய வெகு கோடை காலமாக இருந்த அந்த பகுதியில் ஒரு நாள் திருப்பரங்குன்றத்திற்கு அருகேயுள்ள தென்கால்வாய் சொல்லக்கூடிய தென்கால்வாய் பகுதியில் சலசலவென்று நீர் ஓடிக்கொண்டிருந்தது. நீண்ட தொலைவு நடந்து வந்து களைப்புற்ற தோற்றத்தை கொண்ட ஒரு அழகிய சிறு சிறுமி அவரை பார்ப்பதற்கு முகத்தில் தான் களைப்புற்ற தோற்றத்தை கொண்டிருந்தது. ஆனால் அவருடைய கண்களில் கொளுத்தும் வெயிலை போல ஜொலித்து கொண்டிருந்தது. அந்த சிறுமி அந்த நீரோடையில் நீரை தன் கைகளில் எடுத்து அந்த நீரை அருந்தி கொண்டு இருந்தார். இந்த சிறுமியை அந்த பகுதியில் இதுவரை யாரும் பார்த்ததே இல்லை. அங்கு இருந்த மக்கள் ஒரு சிலர் அந்த பெண்ணை நெருங்கி வந்து யாரும்மா நீ என்று கேள்வி கேட்டனர். உடனே அந்த சிறுமி, வெயிலுக்கு இளைப்பாற சற்று நேரம் நான் இங்கு அமர்ந்து இருக்கிறேன், அதன் பிறகு நான் இங்கிருந்து சென்று விடுவேன் என்று சொன்னார். அதன் பிறகு அங்கிருந்த மக்கள் யாரும் எந்த ஒரு கேள்வி கேட்காமல் அங்கிருந்து சென்று விட்டனர். சிறிது நேரம் கழித்து அதே வழியாக சென்ற ஒரு சில மக்கள் அந்த சிறுமியை காணும் பொழுது வேறு ஒரு வகையாக காட்சியை கண்டதாக சொன்னார்கள். அங்கே சிறுமி அமர்ந்து இருந்த இடத்தில் ஒரு பெண் அமர்ந்து கொண்டு 8 கரங்களுடனும் வலது காலை மடக்கி தன்னுடைய இடது காலுக்கு அடியில் அசுரனை வதம் செய்த காட்சியைப் போல் தான் கண்டதாக அங்கிருந்த மக்கள்கள் அனைவரும் சொன்னார்கள். இந்த காட்சியை நாங்கள் கண்டு அஞ்சு நடுங்கினோம் என்று அனைவரிடம் கூறினார்கள். இந்த தகவலை ஊரில் உள்ள மக்கள் அனைவரிடம் சொல்லும் பொழுது அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஓடி வந்து இந்த காட்சியை காண வந்தார்கள். ஆனால் அங்கு அமர்ந்து இருந்த அந்த அன்னையை காணவில்லை. அதன் பிறகு அங்கு வந்து அமர்ந்த அந்த சிறுமிதான் அன்னை பராசக்தியின் வடிவமாக வந்து அமர்ந்திருக்கிறாள் என்றும் நம்பினார்கள். அந்த சிறுமி அமர்ந்திருந்த இடத்தில் ஒரு கல்லை நட்டு அன்றிலிருந்து வழிபடத் தொடங்கினார்கள். வெயிலுக்காக இளைப்பாறுவதற்கு அங்கு வந்து அமர்ந்ததால் அம்மன் அவர்களை வெயிலுகாந்த அம்மன் என்றும் அழைக்கத் தொடங்கினார்கள். அன்னையின் அருளால் அங்கு வந்து வேண்டிக் கொள்பவர்களுடைய நோய்கள், பிரச்சனைகள் மற்றும் பல்வேறுபட்ட மனக்கவலைகளும் நீங்கின என்றும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருந்த திருமலை நாயக்கரின் காதுகளுக்கு இந்த செய்தி சென்று சேர்ந்தது. உடனே அவரும் இங்கு வந்து வழிபடத் தொடங்கினார். உடனே இங்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட ஏற்பாடும் செய்தார். கருவறையில் உள்ள அம்மன் சிரசின் மேல் தினமும் பகல் 12 முதல் 12:15 வரை வெயில் நேராக விழுவது ஒரு சிறப்பாகும். ஆகவே வெயிலினால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் தீர அந்த மக்கள் இங்கே வந்து அம்மனை வேண்டிக் கொள்வது வழக்கமாகும். அவர் வேண்டிக் கொண்டால் அந்த நோய்களும் தீர்வதாகவும் நம்பப்படுகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி தான் அம்மனின் சிலை மீது சிரசத்தின் மீது நேரடியாக வெயில் விழும் காட்சி ஆகும். இது ஒரு விசேஷமான தினமும் நடைபெறக்கூடிய ஒரு செயலாகும். குறிப்பாக வெயிலால் ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தமான நோய்கள் தீர இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். அந்த நோய் குணமான உடனே மக்கள் நேர்த்தி கடனாக தன்னுடைய உடலில் செம்புள்ளி, கரும்புள்ளி போன்றவற்றை குத்தி கொண்டு தன்னுடைய நேர்த்த கடனை திருப்பி செலுத்துகிறார்கள் என்பது சிறப்பாகும். பொங்கல் வைப்பது, சேவலை தானமாக வழங்குவது போன்ற செயல்களும் நடைபெறுகின்றன. இது மட்டும் இல்லாமல் உப்பு, மிளகு போன்றவற்றை வாங்கி கோவிலில் போட்டால் அதனால் உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கும் என்பது மசைக்க முடியாத பக்தர்களின் நம்பிக்கையாகும். குழந்தை வர வேண்டி இங்குள்ள பக்தர்கள் அனைவரும் பொம்மையை வாங்கி வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடனாகவும் செலுத்துகிறார்கள்.
அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதம் இங்கு திருவிழா மிக சிறப்பாக களைகட்டும் என்பது சிறப்பு. இந்த கோயில் திருவிழாவை முன்னிட்டு குறிப்பாக சித்திரை மாதத்திலும் ஆடி மாதத்திலும் இந்த அம்மனுக்காக நாடகம், அதாவது தெருக்கூத்து என்பது நடைபெற்று வருவது வழக்கமாகும். இது காலங்காலமாக திருமலை நாயக்கர் காலத்திலிருந்து இது செயல் நடைபெற்று வருவது வழக்கமாகும். இதற்காக அவர்கள் பெறக்கூடிய கூலி எது என்றால் உப்பு இல்லாத சோறும் மிளகு ரசமும் மட்டுமே. இந்த தெருக்கூத்து ஆடுபவர்களுடைய கஷ்டத்தை அறிந்த திருமலை நாயக்கர் அவர்களுக்காக தனியாக நிலத்தையும் ஒதுக்கி வழங்கி சிறப்பித்தார் என்பது சிறப்பாகும். அந்த நாடகக்குழு வம்சத்தினரை இன்றும் கூட திருமலை மச்சான் என்று தான் அழைப்பார்கள். அதாவது திருமலை நாயக்கர் அவர்கள் இவருடைய நாடகத்தை கண்டு மெய்சிலிருந்து அவர்களை மெச்சியதற்காக திருமலை நாயக்கர் மெச்சியதே இதன் பெயரை கொண்டு திருமலை மெச்சான் என்றும் சொல்லப்பட்டு இன்று அவர்களை திருமலை மெச்சான் என்று அழைக்கப்பட்டு வருவது சிறப்பாகும். இந்த வம்சம்மல் அன்று முதல் இன்று வரை நாடகத்திற்காக எந்த ஒரு சிறு பைசாவும் வாங்காமல் உப்பில்லா சோறும் மிளகு ரசம் மட்டுமே இவர்கள் காணிக்கை கொண்டு இன்றும் இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி வருவது என்பது சிறப்பான செய்தியை பார்க்கப்படுகிறது. இது காலங்காலமாக நடைபெறும் ஒரு செயலாகும். பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை வாங்கும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப்பை பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.